மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10th எக்ஸாம் வந்து எல்லாரும் நல்லபடியா எழுதி முடிச்சிருப்பீங்க. பட் சில டவுட்ஸ் நம்ம நெறைய மாணவர்களுக்கு நம்ம வீடியோஸ பார்க்குற மாணவர்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. 10th ஸ்டாண்டர்ட்ல அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லயும் சில குளறுபடிகள் பண்ணி வச்சிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் வைஸா. அதாவது சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. சில கொஸ்டின்ஸ்ல வந்து மாத்தி மாத்தி குடுத்திருந்தாங்க. தமிழ்ல ஒரு கிளாரிட்டி இல்ல. இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்ல ஒரு கிளாரிட்டி இல்ல. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாமே புதுசு புதுசா இருக்கு. அப்படின்ற நெறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அதோட மொத்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கான லைக்லாம் பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணி விடுங்க. அண்ட் உங்க நண்பர்களுக்குமே இதை தெரியப்படுத்துங்க. நீங்க ஷேர் பண்ணும்போது தான் மேபி நம்ம சொல்ற ஒரு விஷயம் வேற எங்கேயாவது போயிட்டு எடுத்து அந்த மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுகளுமே ஏதோ ஒன்று தெரியப்படுத்தும் போது தான் அது வேற ஒருத்தர்கிட்ட ரீச் ஆயிட்டு அது அவங்களுக்கான அட்டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு, மேபி மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்ல போற இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு கிரேஸ் மார்க்ஸ் கிடையாது. பட் அசம்ஷன்ல சொல்லலாம். பட் 2, 3 வந்து கன்ஃபர்மேஷனா இருக்கு. இப்போ தமிழ்ல கன்ஃபார்மா சொல்லலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம்னு பார்க்கும்போது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல இந்த கொஸ்டின் நம்பர்ஸ்ல எல்லாமே டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸா நம்ம பார்க்கலாம். அதுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேஸ் மார்க் அப்படின்றது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா கொடுக்குறாங்க. இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 இயல் இருக்கு. அந்த 10 இயல்ல இருக்கிற புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்டாலும், புக் இன்சைட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. சரிங்களா? ஸோ எதுக்கெல்லாம் கிடையாதுன்னா புக் பேக், புக் இன் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு கிடையாது. அடுத்தது வந்து கொஸ்டின்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. அண்ட் ஏதாவது ஒரு டேர்ம் விட்டுருக்காங்க, ஒரு வேர்டு அந்த மாதிரி விட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து காமனா எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே மார்க் உண்டு. ஃபர்ஸ்ட் இப்போ தமிழ்ல பார்க்கலாம். இப்போ தமிழ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33 வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து 3 மார்க் கேள்வி. அதாவது ஒரு சிறுவினா கேள்வி. அதுக்கு கன்ஃபார்மா 3 மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மற்றது 1 மார்க்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். 1 மார்க்ஸ்ல எந்த டவுட்ஸுமே கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். அண்டு இந்த இதுல 2 மார்க்லயுமே பார்த்தீங்கன்னா குருவினாக்கள், சிறுவினாக்கள் எல்லாம் குருவினாக்கள்லயும் கரெக்ட் தான். எதுவுமே மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. இது நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ மார்க் பண்ண கொஸ்டின் பேப்பர் அந்த பிடிஎஃப்லயும் நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அந்த இதுல பார்த்தீங்கன்னா 33 கொஸ்டின் வந்து நெடுநாட்களாக பார்க்க பண்ணி இருந்த உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது எண்ணி இருந்த உறவினர் தான் வரும். ஸோ இதுக்கு மார்க் கொடுப்பாங்க கண்டிப்பா. 3 மார்க் இருக்கு. இது எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க். சப்போஸ் இதை விட்டுட்டு மற்ற 2 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த 3 எழுதியிருந்தா இந்த 33 நம்பர் போட்டு நீங்க ஏதாவது எழுதியிருந்தா தான் மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் சில பேர் கேட்பீங்க 33 நம்பர் மட்டும் எழுதியிருந்தா மார்க் கொடுப்பாங்களா சார்னா அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. 33 எழுதி ஏதாவது எழுதியிருக்கணும். சப்போஸ் இதுவுமே கரெக்டா எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஏதாவது நம்பர் வச்சு ஏதாவது 2-3 வேர்டு எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். இந்த கொஸ்டின் எழுதி இருந்தா மட்டும். அதர்வைஸ் இந்த 2 எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒண்ணுதான் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு தமிழ்ல. மற்றது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா தான் இருந்துச்சு. எதுவுமே மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 11, 18, 35, 46 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ மொத்தமா 13 மார்க் அசம்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். இதுல எவ்வளவு மார்க் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒன்ஸ் இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் எல்லாமே நான் அசப்ஷன்ஸ் வச்சு சொன்னது தான். ஆனால் தமிழில் கன்ஃபார்மாக வந்துடும். இது ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து விடுவாங்க. அதை விடும்போது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கிறோம், எதுக்கு ஆன்சர் வரும், எதுக்கு வந்து மார்க் வரும் அப்படின்றது, மார்க் வராது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷில் பார்க்கலாம். 11, 8, 18, 35, 46 பியில் வந்து ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க, ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னதுன்னு கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டனிம்ஸ், சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்ட். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனிம்ஸ் அப்படின்ற வேர்டே கொடுக்காம மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆண்டனிம்ஸ் அப்படின்ற வேர்டே மென்ஷன் பண்ணலை. அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 3த்துக்குமே வந்து 3 மார்க் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரோடு மேப்புமே பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க.
அதுக்குமே 2 மார்க், மொத்தம் 5 மார்க் லாஸ்ட் இயர் கிடைச்சது. பட் இந்த இயர் எவ்வளோ அப்படின்றது நம்ம பார்க்கணும். இது எல்லாமே 1 மார்க்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கரெக்ட். எது பார்த்துருந்தோம் அப்படின்னா 11th கொஸ்டின் பார்த்துருந்தோம். இப்போ 11th பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டுக்கு வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்ச் ஹவுஸ், வாட்ச்மேன், வாட்ச் கிளாக் எல்லாமே கரெக்டு. மேனும் இந்த 3மே கரெக்ட். இந்த 3 எழுதியிருந்தாலும் மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க. பட் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட்னு கொடுத்துருந்தா நம்ம ஹால் சூஸ் பண்ணலாம். இந்த 3மே கரெக்டாக வரும். பட் பெர்ஃபெக்டான ஒரு காம்பவுண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் தான். ஏன்னா வாட்ச்மேன் அப்படின்றது verb ப்ளஸ் நவுன் வர்றது காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்மில், அதுதான் கரெக்ட். அந்த 3த்துல இந்த கொஸ்டின் மேன் எழுதியிருந்தா தான் கரெக்ட். இதுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. அண்ட் 18th ஒன் கொஸ்டின் பாருங்க. 18th ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, வாட் வாஸ் ஃப்ராங்க் சாரி ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராங்க் அப்படின்றது புக்கில் இல்லை, அதுக்கு பதிலாக ஃப்ரான்ஸ் அப்படின்றது தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த கீ கொடுக்கும்போது தான், கவர்மெண்ட் அஃபிஷியல் கீ கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த ஃப்ராங்க்குக்கு பதிலாக ஃப்ரான்ஸ்ன்னு இருக்கணும், அது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு 2-3 டேஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் ஆன்சர் கீ வந்துடும். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா 35th கொஸ்டின். இப்போ 35th கொஸ்டின்ல இந்த கிவன் ஸ்டான்சாஸ்ல இந்த பொயட்டிக் லைன்ஸோட ஸ்கீம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு சார். மோஸ்ட்லி வந்து ஏஏபிபி வரும், இல்லைன்னா ஏஏஏபி வரும், ஏபி வரும், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து வேற மாதிரி இருக்கு. ட்ரீ, லீவ்ஸ், ஃபாலு, டால். இப்போ இதுல வந்து வேற வேற ரைமிங் ஸ்கீம்ல இருக்கு அப்படின்னா ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஏபிசிசி 3 ரைமிங் ஸ்கீம்லேயும் வரும். ஸோ எத்தனை டிஃப்ரென்ஸ் வந்தாலுமே நம்ம ஏபிசிசி போடலாம், ஏபிசிஏ அப்படின்னும் போடலாம். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைமிங் ஸ்கீம் போடுற மாதிரி இருக்கும். இது கரெக்ட் தான். இதுக்கு மார்க்கை கொடுக்க மாட்டாங்க. கிரேஸ் மார்க் இதுக்கு கிடையாது. அண்ட் 46ல பி. இந்த 46ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் 8 மார்க்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ராஸ்பெரோ மிராண்டா அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் டெம்பஸ்ட் சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. இதில் அலோன்சோ அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கு. அலோன்சோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் படிக்கிற அந்த இதில் இல்லை, அந்த டெம்பஸ்ட் அந்த பாட்டில் இல்லை. அது ஆக்சுவலி பெரிய நாவல். அந்த நாவலில் அலோன்சோ அப்படின்ற கேரக்டர் வரலை. ஆனால் அந்த அலோன்சோ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அது தெரியலை. ஏன்னா அலோன்சோ அப்படின்றது அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் ஒரு கேரக்டராக வராங்க. பட் உங்கள் பார்ட்டில் கொடுக்கல. அதாவது இங்கிலீஷ் உங்கள் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டில் அலோன்சோ அப்படின்ற கேரக்டர் ரிவீல் பண்ணலை. பட் இந்த கதையில் டெம்பஸ்ட் அப்படின்ற ஸ்டோரியில் அலோன்சோ வராங்க. அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது அஃபிஷியல் ஆன்சருக்கு விடும்போது தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு வேர்டை மட்டுமே வச்சு நீங்கள் ஃபுல்லுக்கு ஆன்சருக்கு 8 மார்க்குமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு மிஞ்சி போனால் இந்த ஃப்ரான்ஸ் அப்படின்றதுக்கான கரெக்டத்துக்கு வாய்ப்புக்கு இருக்குது. அது 2 மார்க் அப்படின்றது தான் மேக்ஸிமம் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஸோ இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் இதில் 2 மார்க் கிடைக்கும், இதில் 3 மார்க் கிடைக்கும். ஸோ அதுதான் வாய்ப்பு இருக்குது, மற்றது வாய்ப்பு கிடையாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 99% வந்து கொஸ்டின் பேப்பர் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஒன்று மட்டும் டவுட்டு. ஸோ அது என்னதுன்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 31. கொஸ்டின் நம்பர் 31 போங்க. 31ல இங்கே ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபைண்ட் த சம் ஆஃப்ல 9 கியூபு 10 கியூபு ப்ளஸ் இங்கே ப்ளஸ் கொடுக்காம விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளஸ் கொடுக்கல சார். இப்போ இதனால வந்து சம் அப்படின்றது அது டிஃபைன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சீரீஸ், சம் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பெரிய எரர் கிடையாது. ஏன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஆனால் இது ஆல்ரெடி சம்முன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அடிஷ்னல் சீரீஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் டில் ப்ளஸ் 21 கியூப் அப்படின்னாலுமே இது கரெக்டு தான் அப்படின்றது மாதிரி இருக்குது. இந்த ப்ளஸ் அப்படின்ற பெரிய விஷயம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச மார்க் வராது, எனக்கு கிரேஸ் மார்க் கிடைக்காது. அப்போது இதுக்கு வந்து நோ கிரேஸ் மார்க். அண்ட் தென் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 26th கொஸ்டின் வந்து டவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 26th பார்த்தீங்கன்னா சுவாச ஈவு என்றால் என்ன, ஒளி சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளி வினை நடைபெற வேண்டும். இது வந்து ஆக்சுவலி புக் பேக்ல இல்லை சார், ஆனால் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இது அசம்ஷனே கிடையாது. நான் புக்கின் சைடில் இதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது நமக்கு ஒளி வினை நடக்குது இருள் வினைக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, புக்கின் சைடில் இருக்கு.
ஸோ இது கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, கண்டிப்பா கேட்டு தான் ஆயிருக்காங்க. அதனால நம்ம எழுதி இருந்தா இது தெரிஞ்சிருந்தா மார்க் போடுவாங்க. சப்போஸ் இதை விட்டு இருந்தீங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. இது கிரேஸ் மார்க் கிடையாது. ஸோ நோ கிரேஸ் மார்க். சோஷியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா வச்ச கொஸ்டின் பேப்பர்ஸ்ல சில டவுட்ஸ் இருந்துச்சு. 1 மார்க்ஸ்ல ஒன்று இருக்கு, அண்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்லயும் சில இதெல்லாம் இருக்கு. அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் மேப்லயும் வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எதையும் கிளாரிஃபை பண்றேன். மொத்தமா 11 மார்க் அசம்ஷன்ல இருக்கு, 11 மார்க் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சோஷியல் சயின்ஸ்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின் 1 மார்க்ஸ். ஓகே, ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9ல இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இப்போ ரீசெண்டாக போட்ட நம்ம கொஸ்டின் பேப்பர்லையுமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே இந்த மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது நம்ம ஃபர்ஸ்ட் சென்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் சென்செக்ஷன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஏன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சென்சஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா 1881 வரும், ஃபர்ஸ்ட் சென்சஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா 1872 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும்போது தான் நமக்கு தெரியும் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதுக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபர்ஸ்ட் சென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாப்புலேஷன் சென்சஸ் தான் கொடுக்கணும். சென்சஸ் அப்படின்றது நிறைய சென்சஸ் இருக்கு, லைஃப் ஸ்டாக் சென்சஸும் எடுப்பாங்க, அண்ட் மற்றது ஆப்ஜெக்ட்ஸ் சில விஷயங்கள சென்சஸும் எடுப்பாங்க. பட் பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னும் போது 1881 தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காமன் சென்டென்ஸ் அப்படின்றது 1872 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அஃபிஷியல் ஆன்சர் கீ விடும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 31st. மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கு, மற்றது எந்த டவுட்ஸுமே கிடையாது, எல்லாமே புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் அது இதெல்லாம் இல்லை. அண்ட் 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா 31ல கிவ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் சார் இருக்கு, இந்தியா இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து மார்க் கிடைக்காது. ஏன் அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ரெண்டுமே ஒன்று தான். இது புக் பேக்ல இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் லெசன்ல இருக்கு, நீங்க புக் பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு மார்க் கிடைக்காது. அண்ட் 38th பார்த்தீங்கன்னா இதையும் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. 38ல வந்து சார் இல்லை பேசிக் டிட்டர்மினன்ஸ்னு இருக்கு, ஆனால் புக்கில் வந்து கோர் டிட்டர்மினன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு மார்க் கிடைக்குமான்னு கேட்டால் அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ விடும்போது தான் தெரியும். ஏன்னா புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கோர் டிட்டர்மினன்ஸும் பேசிக் டிட்டர்மினன்ஸும் மோர் ஓவர் சேமாக தான் இருக்கும். ஏன்னா கோர் டிட்டர்மினன்ஸ்லேயே பேசிக் டிட்டர்மினன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதனால இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அண்டு மற்றது மேப்பில், அதாவது மற்றது எல்லாமே கரெக்டு தான், பிளாக் மணி எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான். அண்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப்பில் சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டவுட்டு தான், இது நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு மேப் தான் சார் கொடுத்துருக்குறாங்க, இதில் கேரளா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அது எப்படி சார் தமிழ்நாட்டில் எப்படி கேரளா பாட்டு இருக்குன்னா உங்கள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாட்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இங்கே தனியாக வந்து பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாட்டை நீங்கள் கேரளான்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் சி போர்ட் ஒன்று கேட்டிருக்காங்க, சென்னை ஒன்று கேட்டிருக்காங்க, பக்கத்தில் வருது சார், எப்படி சார்னா சி போர்ட் 2 இருக்கு இல்லை, சென்னையில் ஹார்பர் ஒன்று இருக்கு, அண்டு காமராஜர் போர்ட் ஒன்று இருக்கு. நீங்கள் ரெண்டுத்துல எது வேணா போடலாம், சென்னையும் போடலாம், பக்கத்தில் அதை ஒட்டியே வந்து காமராஜர் போர்ட் ஒன்று மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து மார்க் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் மார்க் வந்து அந்த 1 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மற்றது எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்திருக்கும். அதுக்கான ஒரு மொத்த கிளாரிட்டியாக வீடியோவாக தான் இது இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வேற ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கொஸ்டின் பேப்பரில் எனக்கு சந்தேகம் இருக்குது சார், இதுக்கு மார்க் கிடைக்குமான்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு நம்ம இதுக்கப்புறம் போட போகிற அந்த அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். முக்கியமாக இன்னைக்கு ஈவினிங் மேலே ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம், வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆஃப்டர் 12th அப்புறம் சப்போஸ் நீங்கள் இந்த துறையை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா எப்படிலாம் படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றது ஒரு தகவல் வந்து நம்ம சேனலில் பதிவிடுவோம். நீங்கள் பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னாலுமே நம்ம அதில் நோட்டிஃபிகேஷனாக நம்மளுக்கு தரோம், சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது தகவல் இல்லைன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. We'll end up this session. Thank you.